தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக இந்த வாரத்தோட செய்தி. நான் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போனேன். கேரள மாநிலத்திற்கு போனேன். அங்கே யானைகள் முகாம்களுக்கு போயிருந்தோம். இந்த யானைகளை போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதனால் யானைகள்லாம் அந்த யானைக்கு குளிப்பாட்டலான்னாங்க, நம்ம சாப்பாடு கொடுக்கலான்னாங்க. சரி, அது என்னென்னு போய் பார்ப்போன்னு போனோம். ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் எனக்கு ஒரு செய்தி, எல்லாருக்கும் ஒவ்வொரு செய்தி தோணும் இல்லையா? நமக்கு ஒரு செய்தி அதில் தோணுது. நமக்கு என்ன செய்தி அதில் அப்படின்னா, ஒரு 3000 கிலோ எடை இருக்குது அப்படிங்கிறாங்க யானை. ரொம்ப பலசாலியாக தன்னை நினச்சிக்கிற ஒரு யானை, உண்மையிலே எல்லாரையும் பயமுறுத்துகிற ஒரு யானை, நிறைய சாப்பிட்ற ஒரு யானை. இவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்கிற அந்த ஒரு யானை அங்கே வந்தவங்க எல்லாரும் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னாங்க. எல்லாரோட பார்வை, ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வை அது. என்னுடைய பார்வையும் அப்படி தான், சந்தோஷம்தான் முதல்ல இருந்தது. நான் அதில் என்றைக்குமே சந்தோஷத்துக்கு குறைவில்லை. ஆனால் அதில் ஒரு சூத்திரம் என்னென்னா, ஒரு அங்குசம் அந்த யானையை அந்த யானை பாகர் அந்த அங்குசத்தை வச்சு தான் அவர் சொல்கிறத அது கேட்குது. அப்பேற்பட்ட ஒரு யானை ஒரு அங்குசத்துக்கு பயப்படுது. இதை தான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இதில் என்ன எனக்கு தெரிஞ்ச பாடம்னா, இன்றைக்கி நம்ம பல பேரோட வாழ்க்கையில் நம்ம ஏன் ஒரு இடத்துல பின்வாங்குகிறோம், ஏன் ஒரு இடத்துல நம்ம ஆசைகள் நிறைவேறலை, ஏன் ஒரு இடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியல அப்படின்னா, ஏதோ ஒரு பயம். அப்படிப்பட்ட யானை நினச்சதுன்னா அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிடலாம். அது சொல்கிறத கேட்கல. அதாவது அது உண்மையாக அதை கேட்கலை, பயத்தில் கேட்குது. அதை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு பயம், அந்த பயத்தில் அது எல்லாத்தையும் கேட்குது. ஏதாவது நம்மளை குத்திடுவாங்களோ, ஏற்கனவே நம்ம 4-10 குத்துப்பட்டிருக்கோமே, குத்திடுவாங்களோ அப்படின்னா அவங்க சொல்ல அது கேட்குது. உட்காருனா உட்காருது, நிற்கிதுன்னா நிற்கிது, தும்பிச்சிக்கையை காட்டுதுன்னா காட்டுது, ஆசீர்வாதம் பண்ணுதுன்னா ஆசீர்வாதம் பண்ணுது, சாப்பிடுனா சாப்பிடுது, குளிக்கிற போது படுத்துக்குன்னா படுத்துக்குது. டாடாடா, இது ஒரு விதத்தில் நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருத்தவங்க நம்மளை இயக்குறாங்க. ஒரு மிருகத்தை மனிதன் இயக்குகிறான், இது ஒரு வகை. ஆனால் மனிதனை மனிதன் இயக்குகிறான். யாரோ ஒருத்தன், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒருத்தன் இன்னொருத்தனை இயக்கிறான், ஒருத்தி இன்னொருத்தி இயக்கிறா. அது சமூகத்திலையும் அப்படி தான். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரே விஷயம் பயம். எங்கேயோ ஒரு இடத்துல பயப்படுறோம். பயம் இல்லாமல் யாராவது இருக்கமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு யானைக்கே அங்குசத்துக்கு பயந்து தான் யானை கட்டுப்படுகிறதே தவிர, ஆனந்தமாக அங்கே எதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, கலெக்டர் வந்திருக்காரு, டாக்டர் வந்திருக்காரு, இன்ஜினியர் வந்திருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, நான் உனக்காக இதெல்லாம் செய்கிறேன்னு அந்த யானை செய்யலை. அது அந்த இடத்துல கண்டிப்பாக அது பயத்தில் அது செய்கிறது, சொல்கிறத கேட்குது. இதில் இன்னொரு அர்த்தம் இருந்தது. ஓ, அப்போ நம்ம இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டு நடந்தால் வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது. இது கூட நல்லா இருக்கே. இப்போ 2 பாடம். ஒரு பாடம், நம்ம ஒரு பயத்தில் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று, நம்ம சுதந்திரமாக இல்லை யாருமே, ஏதோ ஒரு பயத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று, அதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது நாம் மட்டும் இதே மாதிரி பண்ணுறதுனால பிரச்சனை கிடையாது, இதையும் எடுத்துக்க முடியுது. இதே அந்த பயம் இல்லைனாலும் பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும்.
நம்ம மட்டும் எவ்வளோ திமிராக இருப்போம். நம்ம அடம் பிடிப்போம், மதம் பிடிப்போம், நமக்குள்ள மதம் ஏற்படும் இல்லையா? அதுக்கு மதம் பிடிச்சதுன்னா 2 பேரை தாக்கும், நமக்கு மதம் பிடிச்சா 10 பேரை அடிச்சுட்டு தான் உட்காருவோம். அப்போ நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயங்களை இறைவன் இயக்குகிறான். அதை நமக்குள்ளே இருக்கிறவங்களை வச்சே இயக்குகிறான், உறவுகளை வைத்தே இயக்குகிறான். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நமக்கு ஒரு விதத்தில் பாதுகாப்பாகவும் இருக்காங்க, ஒரு விதத்தில் நமக்கு பயமுறுத்துறவங்களாகவும் இருக்கிறாங்க, ஒரு விதத்தில் நம்மளை எச்சரிக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க, ஒரு விதத்தில் அன்பு காட்டுறவங்களாகவும் இருக்காங்க. சாப்பாடும் கொடுக்குறாங்கல்ல அந்த யானைக்கு. அப்போது இந்த உலகத்தோட இயக்கம் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணுறோம், கட்டுப்படுதல் அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது. அப்போ இந்த கட்டுப்பட்டால் நல்லதா? நல்லது தாங்க. நம்ம ஒரு விதத்தில் கட்டுப்படுறதுனால நல்லது தான். ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு இந்த கட்டுப்படுதல் அப்படிங்கிறது சந்தோஷம். ஆனால் அதை நம்மளை யாராவது தாக்குற மாதிரி கட்டுப்படுறாங்க அப்படின்னும் போது தான் மனிதன் அந்த இடத்துல கொஞ்சம் மாறுகிறான். எதுக்கு நான் கட்டுப்படணும்? என்னோடய நல்லதுக்கு சொன்னால் ஓகே, நான் கட்டுப்படுறேன். ஆனால் என்னை அடிமையாக ஆக்குனா கட்டுப்படலாமா? தப்பு இல்லை. அப்படிங்கிற போது தான் மனிதன் தனக்குள்ளே இருக்கிற வலியை வெளியில் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 12 ராசிக்காரர்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லார்கிட்டேயும் பெயின் இருக்குது, எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுறோம், எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திற்காக நம்ம சில விஷயங்களை காட்டிக்காமல் கட்டுப்படுத்தி இருக்கிறோம், எல்லாரும் ஒரு ஒழுக்கமான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு உலகம். இதோடைய லைஃப் ரெக்கார்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு ஒரு நல்லதை கொடுக்குங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். ஆனால் நம்ம இந்த பெயினை, இந்த வலியை நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக்கிக்கிட்டு, நான் ஒரு இடத்துல கஷ்டப்படுறேனே, கட்டுப்படுத்திட்டு இருக்கனே அப்படி நினச்சி ஃபீல் பண்ணிடாதீங்க. இதுவும் கடந்து போகும். இந்த நம்பிக்கையோடு வாங்க இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். 13/7/2026 முதல் 19/7/2026 வரை, ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 3ஆம் தேதி வரை. முதல்ல நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சந்திராஷ்டமத்தை சொல்லிவிட்டு, அதுக்கடுத்து இந்த வாரத்துடைய முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பேசிட்டு, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ராசி பலனுக்குள்ளே போயிடலாம். 13/7/2026 ஆனி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். 14/7/2026 ஆனி மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். 15/7/2026 ஆனி மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை, மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். 16/7/2026 ஆனி மாதம் 32ஆம் தேதி வியாழக்கிழமை, பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். 17/7/2026 ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். 18/7/2026 ஆடி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை, திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். 19/7/2026 ஆடி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகிய சந்திராஷ்டம தினங்களில் நம்ம எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. ஒரு அவசர பயணமாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களில் ஒரு தீபம் ஏற்றிட்டு ஒரு சூரத்தங்காய் உடைச்சிட்டு நம்ம அந்த காரியங்களை துவங்கினா ஒரு சிறப்பான வெற்றியை கண்டிப்பாக பெற முடியும். ஆனால் மனசில் ஒரு விஷயம் வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னா அதை தள்ளி வைங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த வாரத்தில் ரொம்ப விசேஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், 13/7/2026 ஆனி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை போதாயன அமாவாசை. 14/7/2026 ஆனி மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, கேட்ட நட்சத்திரம் அன்றைக்கி சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமைக்கு அமாவாசை, எல்லாருக்கும் சர்வ அமாவாசை. அடுத்தது சஷ்டி. இந்த மாதத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியாக 19/7/2026 ஆடி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சஷ்டி, சுக்லபக்ஷ சஷ்டி. ஆக இந்த விசேஷங்கள் தான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். இந்த வாரத்தில்
12 ராசிகளுக்கும் எந்த சூழ்நிலைகள் கிரகங்கள் நமக்கு ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆரோக்கியத்தை முதலிடமாக கொண்டு வாழக்கூடிய மேஷராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தின் மீது இப்போதைக்கு தன்னுடைய கண் வைக்கக்கூடிய நேரம். நம்மளை யாரும் தன்னுடைய உடலையோ தம் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அதை பற்றியோ பேசிடக்கூடாது அப்படின்னு மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இந்த வாரத்தில் ஹேண்டில் பண்ணுவீங்க. முக்கியமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பங்காளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு ஒதுங்கி இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பிரச்சனையை தேடி போகிறத விட பிரச்சனையே வேண்டாம்ப்பா, ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், மீட் பண்ணுறதை கூட நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசாட்சி சொல்லும். அதுபடி இந்த வாரம் செய்யுங்க. சிலரை ரொம்ப மீட் பண்ண வேண்டாம், விலகி இருப்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த வாரம் 19/7/2026 வரை உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் சுக்கிரன் கேது சம்மந்தப்படும் பொழுது நமக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும், நம்ம கர்மாவை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்ம பலனை நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக சுப செலவுகளை நீங்களே இன்வால்வ்மெண்ட்டாக செய்ய வேண்டியதாக இருக்கும். அதை கண்டிப்பாக செய்யுங்க. ஒருத்தவங்க கேட்குறாங்க, கேட்கல, ஆனால் உங்கள் கர்மா நீங்கள் செஞ்சால் அதுக்கு பலன் உங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் சில பேருக்கு கேட்காத உதவிகளை கூட அப்படி கேட்டுட்டால் கூட அந்த மறுக்காமல் அந்த உதவிகளை செய்யுங்க. அது எப்படின்னா அவங்க குடும்பத்திலே செய்ய முடியாத உதவிகளாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட உதவிகளை உங்கள் ஃபோனில் உங்கள் காதுக்கு வரும். கண்டிப்பாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்போ செய்யுங்க, கர்மா விலகும், நல்லது நடக்கும். மேஷராசிக்கு முருகப்பெருமானை இந்த வாரம் முழுமையாக வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். ரிஷபராசி ரிஷபராசிக்கு தெய்வீக சிந்தனைகள் இந்த வாரத்தில் அதிகமாகும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நமக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும். ஏதாவது நம்ம வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். சிறு பயணங்கள் நமக்கு பெரிய லாபத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் மன உளைச்சலிருந்து வெளிப்படணும். அதுக்கு ரொம்ப இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருங்க. வாரத்தில் முதல் கட்டம் புதன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிறார். அதனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக கடந்த காலத்தில் நடந்த கஷ்டங்கள், வருத்தங்கள் இதெல்லாம் விலகி இருக்கும் இல்லையா, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு யோசிக்காமல் இனிமேல் இது நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் தீர்வு பண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களை பற்றி யார் யார் நல்லா பேசுகிறாங்க, நல்லா பேசலை அப்படிங்கிறது ஒரு கணக்கெடுங்க. அதில் உங்களை பற்றி யாராவது தவறாக பேசுகிறத விட நல்லா பேசுகிறவங்க ஏன் நல்லா பேசுகிறாங்கன்னு கணக்கெடுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள், சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்களை ரொம்ப கணக்கிட்டு யோசிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த ரிஷபராசிக்காரவங்க. அப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கார உணர்வுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. வாரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு உண்டாகும். மிதுன ராசி அமோகமாக இருக்கக்கூடிய அற்புதமான வாரம். சில உடல் கட்டுப்பாடுகளை இந்த வாரத்தில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. உடல் பயிற்சி, நம்ம உடம்பை இப்படி தான் பாதுகாத்துக்கணும், இனிப்பை குறைச்சிக்கணும், இல்லை நமக்குள்ளே இப்படி ஒரு முக்கியமான முடிவுகள், கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேர் உணவுகள் சம்பந்தமான விஷயங்களில் செரிமான பிரச்சனைகளை கொண்டு போகிறதுக்காக என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்கோ அதையெல்லாம் தளர்வு பண்ணுறதுக்காக உணவு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ண போகிறீங்க. ஒரு மிகப்பெரிய இது நடக்குமா தொடருமா அப்படின்லாம் தெரியாது கண்டிப்பாக. ஆனால் இந்த வாரத்தில் அதற்கான முயற்சியை மிதுனராசிக்காரர்கள் எடுக்க போகிறீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அகலும். சில பேருக்கு வயிறு வீங்கி இருக்கிறது, வயிறு அதாவது குடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், ஏப்பம் ஏற்படுறது, குடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு இந்த வாரத்தில் ஒரு முன்னுதாரணம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இஞ்சி சாப்பிடுங்க. இஞ்சி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வாரம். முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். கடகராசி கடகராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை புத்திசாலித்தனமாக எந்த விதத்திலையும் நாம் அடிமையாக கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப முக்கியமாக நல்ல முடிவு எடுக்க போகிறதா நினச்சி யாருக்கிட்டையும் மாட்டிக்காதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த வாரத்தில் கடகராசிக்காரவங்க சில பேர்கிட்ட நம்ம பேசும்போதே கவனமாக வார்த்தையை கொடுத்து பேசுங்க. ஏதாவது ரொம்ப எல்லார மாதிரியும் ஜாலியாக ஜோவியலாக இந்த வாரம் ரொம்ப பேசிக்க வேண்டாம்.
சில வார்த்தைகள் முன்னுக்கு பின் நமக்கு மன கஷ்டங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் இந்த வார்த்தையை விட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கு கூட கடகராசிக்கு இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வாரத்தில் சில புளிப்பு, உப்பு, உவர்ப்பு, சுவை, இந்த சுவை கொஞ்சம் நாட்களில் தென்படாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபீவர் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கான்னு ஒரு செக்கப் பண்ணிக்கிறதுக்கு நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணியில், அதாவது கோல்டு சம்மந்தமான வாட்டரை விட்டுட்டு ஹாட் வாட்டர் குடிங்க, ரொம்ப நல்லது. இந்த வாரம் உங்களுடைய உடல்நலங்களை பார்த்துங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இந்த வாரத்தில் ரொம்ப முன்னெச்சரிக்கைங்கிறது மற்றவங்க பேசும்போது பார்த்து பேசுங்க, அவங்களுக்கு வளைந்து கொடுத்து பேச வேண்டாம். துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு உண்டாகும். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த வாரத்தில் புதிய ஞானங்கள் ஏற்படும். வெற்றி ஒரு வாகை எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும். பழைய கடன்களை எப்படி வாங்கலாம், பாக்கிகளை எப்படி வசூல் பண்ணுறது, நம்மக்கிட்ட யாரெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, யார் நம்மளை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் சிம்மராசிக்காரவங்களால் இந்த வாரம். இது ஒரு அவேர்னஸ் தான். கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு கெட்டவர்களை முகம் காட்டி கொடுத்துரும் கால கண்ணாடி. இந்த வாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை பர்சனலாக உங்களை ஒரு நல்ல லுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். அதனால் லுக் வைஸ் உங்களை சரியாக மாற்றிக்கிறதுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க சிம்ம ராசிக்காரவங்க. இந்த வாரத்தில் முழுமையான வெற்றி பெற சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாலை நேரங்களில் காற்று அதிகமாக வீசக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்ணில் தூசுகள் படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசிக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நடக்கும். கன்னி ராசிக்காரர்கள், இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்குரியவன் புதன் பகவான் உங்களுடைய சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால, 10க்குரியவனாகவும் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் கிடைக்காம இருந்தால் அந்த பாராட்டுகள் கிடைக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு நல்ல பவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு ப்ரமோஷன், சில பேருக்கு நல்ல முன்னேற்றங்கள். உங்களை நேரடியாக பாராட்டலைனாலும் மறைமுகமாக இருந்தாலும் உன்னை பாராட்டினார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்கள் காதுக்கு சேரும். கொஞ்சம் பழைய நினைவுகளை இந்த வாரத்தில் கொஞ்சம் மெல்ல அசைவு போடுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதுமாரி சிறு வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கு நல்ல யோகங்கள் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்தவரை குதிகால் வலி, இந்த கால் சம்மந்தப்பட்ட பெயின், மூட்டு சம்மந்தப்பட்ட பெயின், இடுப்பு சம்மந்தப்பட்ட பெயின், அதாவது குதிகால், மூட்டு, இடுப்பு, இந்த பெயின் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கழுத்து புரடின்னு சொல்லுவாங்க, இந்த பெயின் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த 4 விதமான பெயின் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஆயில்மெண்ட் வாங்கிக்க வேண்டிய கட்டாயமும் மாத்திரை போட வேண்டிய கட்டாயமும் இந்த வாரத்தில் புத பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, ரொம்ப ரிஸ்கெல்லாம் இந்த வாரத்தில் எடுக்க வேண்டாம். கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் உங்களோட புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரம் முழுமையாக நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு உண்டாகும். துளாராசிக்காரவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூட விஷயங்கள், அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர்னு பணப்பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு துளாராசிக்கு வாய்ப்பு உண்டு. பணத்தட்டுப்பாடுகள், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, இந்த பணம்லாம் இவ்வளோ தூரத்துக்கு இப்போ தேவைப்படுது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியலேன்னு மனக்குழப்பங்கள் வர்றதுக்கு இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாரத்தோட பிற்பகுதியில் அந்த பணப்பிரச்சனைகளை நீங்களே சரி செஞ்சுடுவீங்க. எதை எங்கே வாங்கணும், எதை எங்கே போகணும், எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது தீர்வுக்கு வந்துடும். அதனால் டெய்லி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு காரியங்களை நகர்த்துங்க. கண்டிப்பாக பணப்பிரச்சனைகள் தீர்வுக்காகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. ஆனால் வட்டிக்கு வாங்கிடாதீங்க, அதிகமான வட்டி காசு கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் யதார்த்தமாக உங்களுக்கு பணம் இப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்னாங்கன்னா, இந்த பண விஷயத்தில் இந்த வாரம் துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் கண்ணியமாக இருங்க, ஏமாந்துடாதீங்க. ஏன்னா தேவைகள் இந்த வாரம் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில சுமைகள் ஏற்படுறதுனால இந்த சுமைகளை குறைப்பதற்காக துர்கா பரமேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணுங்கள். துர்க்கையோட காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். துர்கா பரமேஸ்வரி ஜெயத்தை கொடுப்பாள். சுமையை கொடுக்கிறவள் அந்த சுமையை இறக்குவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக துர்க்கை உங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக துளாராசிக்காரங்க கவலைப்படாதீங்க, மனதைரியத்தை விட்டுறாதீங்க, நல்லது நடக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு மனபலத்தை விட பணபலம் ரொம்ப தேவை. பணபலம் எங்கே குறையுதோ அப்போ மனபலம் குறைஞ்சிடுங்க. ஏன்னா பக்தியின் மீது நாட்டம் ஏற்படும். அது விரக்தியில் வர்றதில்லைங்க, வெற்றியில் வரக்கூடிய பக்தி.
அப்போ ஒரு வெற்றி கிடச்சிருச்சுன்னா அந்த பக்தியை தொடர்ந்து செய்கிறதுக்கு தான் விருச்சகத்துக்கு எப்பயுமே பிடிக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் நடைமுறையில் சிக்கல்கள் எந்த பிரச்சனைகளும் வராது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகும். இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் சேட்டையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க. எதுவும் அகலக்கால் வச்சிடாதீங்க. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும். மற்ற எல்லா நாளும் உங்களுக்கு ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும். சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே உங்கள் வேலைகளை பார்த்து வைப்பாங்க. வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், குடும்ப வேலைகளாக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு பார்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும். அதனால் உங்களுக்கு எதுவும் இந்த வாரம் நல்லா போய்கிட்டு இருக்கிறதா உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி இந்த வாரத்தில் உண்டுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க, திருப்தியாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு கசப்பு, நாக்கில் சுவை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கசப்பு உணர்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கசப்பான மனிதர்களை பற்றி மட்டும் கொஞ்சம் நினச்சிடாதீங்க. முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் சகோதர உறவுகள் மூலமாக மனசிக்கல்கள் ஏற்படும். அதனால் சகோதர உறவுகளை பெரிய அளவில் ரொம்ப யோசிக்காதீங்க. அவங்களுக்கு ஒன்று கிடைக்கிது, நமக்கு ஒன்று கிடைக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர உறவுகள் மீது கொஞ்சம் பார்வை வைக்காமல் கொஞ்சம் விலகி இருங்க. அதே மாதிரி இந்த வாரத்தில் தெய்வீக சிந்தனைகள் அதிகமாகும். எங்கேயாவது ஒரு ட்ராவல் போகிறதுக்கு நல்ல சான்சஸ் ஏற்படும். அதுமாதிரி ஒரு புதிய ட்ராவல் உங்களுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வாரத்தில் பசி அதிகமாக எடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதனால் நிறைய தேவைப்படும் போது சாப்பிட்ருங்க. காலையில் சாப்பிட்டுக்கலாம், மத்தியானம் சாப்பிட்லான்னு தள்ளி போட்டு வைக்காதீங்க. அதே மாதிரி பணத்திற்காக ஒரு இடத்துல கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தனுசு ராசிக்கு. அதனால் சில தொகைகள் வாங்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறனால நம்பிக்கையாக வாங்குங்க. அதை திருப்பி கரெக்டாக கொடுங்க. அதுதான் உங்களுடைய பெரிய பலம். இதுதான் முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை முருகனை வழிபாடு பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கிஃப்ட் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தோட கடைசியில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ரொம்ப கவனமாக இருங்க. எக்காரம் கொண்டு அந்த காலகட்டத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதிக அகலக்கால் வைக்க வேண்டாம், நல்லது நடக்கும். மகர ராசி, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வார இறுதி வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த காலகட்டத்தில் அதிக செலவுகள் வர வாய்ப்பு இருக்குங்க. நம்மளை சில பேர் கவுத்து விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் இந்த கமிட்மெண்ட்டே ஆகிடாதீங்க. நான் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த வாரம் பிஸின்னு சொல்லிவிடுங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு மகர ராசிக்காரவங்க. ஏன்னா 19/7/2026 வரை அதில் வரக்கூடிய இந்த அதாவது 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி ஜூலை மாதத்தில் இந்த அதாவது ஆடி 1, 2, 3 மகர ராசி ரொம்ப பிஸின்னு எல்லாத்தையும் சொல்லி வச்சிங்க. எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் நீங்கள் உங்கள் காசை இறக்கிடாதீங்க. டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேருடைய கிடுக்கு பிடிகளில் போய் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல்ல இருக்கிற 4 நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. திங்கள் முதல் வியாழன் வரை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் வெற்றியாகும். சில பேருக்கு லாட்ரி யோகங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். நல்ல மனிதர்களுடைய தகவல்கள் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக வரும். உங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மற்ற 3 நாளில் மட்டும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க. நல்லது கண்டிப்பாக நடக்கும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மீதி இருக்கக்கூடிய திங்கள் முதல் சனி வரை ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு தொட்டது தொடங்கும், கெட்ட பேர்கள் விலகும். உங்களை யாராவது ஒரு தேவையில்லாமல் உங்களை பகைச்சிக்கிட்டாங்க, விரோதிச்சிருந்தாங்கன்னா அவங்களே உங்களை பார்த்து சாரி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்களுக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக சில புதிய முடிவுகளை நீங்களே எடுப்பீங்க. கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு மனப்பிரச்சனைகள் இந்த வாரம் கண்டிப்பாக தீரும். எப்படி தீரும் அப்படின்னா, நாம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையை நம்ம எதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அது தப்பு அப்படின்னு உங்கள் மனசுக்கே தோணி அது இனிமேல் வேண்டாம், நாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு நாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய நாளை நீங்கள் கஷ்டப்பட்ட நாளை கணக்கில் கொண்டு வராதீங்க. நாளைய நாளை கண்டிப்பாக எதிர்கொள்ளாதீங்க. அன்றன்றைய நாளை மட்டும் நீங்கள் சந்தோஷமாக கழித்து பாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு முழுமையான வெற்றி இல்லை, வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு முழு வெற்றியை கும்பத்திற்கு கண்டிப்பாக இந்த வாரம் கொடுக்க ஆரம்பிக்குங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப முழுமையாக வெற்றி பெற மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசிக்காரர்கள் மிக சிறப்பான வாரமாக இந்த வாரத்தை உணர்வீங்க. எல்லார்கிட்டையும் ரொம்ப காமாக எதை பற்றியுமே கண்டுக்காமல் ஓம்ங்கிற மந்திரத்தை அதிகமாக சொல்லுங்கள், நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். மீன ராசிக்காரர்கள்,
மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கும், இடம் பூமி சம்பந்தமான லாபங்கள் மேற்கொள்ளப்படும். அதே நேரத்தில் மீனராசிக்கு சனி உங்கள் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சட்ட சிட்டங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை விட்டு நீங்கள் விலகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி சில விஷயங்களை ஏன் இடம் மாறினா என்ன, ஏன் ஒரு இடத்த விட்டு இடம் மாறக்கூடாதுங்கிற ஒரு நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தை பொறுத்தவரை எதிர்காலத்தில் உங்களுக்கு அரசாங்கத்திற்கான பவர் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் நீங்கள் ஒரு முக்கிய முடிவுகளை மீனராசிக்காரர்கள் எடுப்பீங்க. இந்த வாரத்தில் மீனராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். சில குடும்ப உறவினர்கள் மூலமாக நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய அக்கௌண்ட்டு, புதிய விஷயங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மீனராசிக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் நிச்சயமாக வந்து சேருங்க. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு உண்டாகும். நண்பர்களே, 13/7/2026 முதல் சரியாக பார்த்திங்கன்னா 19/7/2026 வரை, ஆணி 29 முதல் ஆடி 3 வரை உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் ஏற்படும், வெற்றி ஏற்படும். கண்டிப்பாக 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோங்க, ஒரு ஃபேமிலி ஒரு வீட்டுக்கு போகிறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகிறோம். போகும்போது என்ன வாங்கிட்டு போகணும்? கண்டிப்பாங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு வீட்டுக்கு போனால் பால் கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம். கண்டிப்பாக அவர்கள் வீட்டுக்கு போகும்போது பூ வாங்கிட்டு போகணும், பழம் வாங்கிட்டு போகணும், ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போகணும், இல்லைங்களா? இந்த ஸ்வீட்டு வாங்குறது என்னென்னமோ வாங்கிட்டு போகிறோம். கல்கண்டு வாங்கிட்டு போங்க, திராட்சை வாங்கிட்டு போங்க. நீங்கள் பால் வாங்கிட்டு போங்க, கல்கண்டு, திராட்சை, பழம் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. காய்கறி கூட வாங்கிட்டு போய் கொடுங்க ஒரு வீட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது, எந்த வீட்டுக்கு போனாலும் அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் வீட்டு சுவாமிக்கு இதை நிவேதியம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க. ரொம்ப அழகாக நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் வீட்டு சுவாமிக்கு நிவேதியம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு உங்கள் வீட்டில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கிற பொருள் ஒரு அவங்க வீட்டு சுவாமிக்கு போய் நிவேதியமாகும். அப்போ உங்களுக்கான பலனும் அதில் ஏற்படும். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாமி படம் வாங்கிட்டு போய் கொடுங்க. என்னென்னமோ கிஃப்ட் கொடுக்கறத விட அவங்க பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி ஒரு சுவாமி படம், ஒரு சின்ன விக்கிரகமோ இல்லை படமாகவோ நீங்கள் வாங்கி கொண்டு கொடுங்க. அவங்க தினசரி அந்த சுவாமிக்கு ஒரு பூ வைக்கும்போது நீங்கள் பூஜை பண்ண அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல மனவேதனையில் இருக்கலாம், வருத்தத்தில் இருக்கலாம், அன்றைக்கி பூஜை பண்ணாமல் இருக்கலாம், உங்களுக்கும் சாமிக்கும் கூட ஒரு கோபம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சாமி படம் வாங்கி கொண்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு விக்கிரகம் வாங்கி கொண்டு கொடுத்துருப்பீங்க இல்லை, அவங்க அந்த விக்கிரகத்துக்கு அன்றைக்கி ஒரு பூ வச்சுட்டு ஒரு படம் வச்சு நிவேதியம் பண்ணுவாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க. இதுதாங்க நம்ம சொல்கிறது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம உதவி பண்ணும்போது இன்னொரு உதவி நமக்கு எங்கேயிருந்து கிடைக்கணுவாங்க. அப்போ புண்ணிய பலன்கள், ஒரு வீட்டுக்கு போகும்போது அவர்கள் நமக்கு ஒருத்தவங்களை சந்திக்கிறோம் அப்படின்னா நல்ல வார்த்தைகளை பேசணுங்க, கெட்ட வார்த்தைகள் வேண்டாங்க. தவிர்க்க வேண்டியது என்னென்னா, மனசுக்கு ரொம்ப வேதனைப்படக்கூடிய வார்த்தைகளை மனுஷால்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிப்போம். நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், விலங்குகளுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நம்ம நிறைய நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது ஏன் நம்ம கெட்ட வார்த்தைகளை, கஷ்டமான வார்த்தைகளை, மனசை சங்கடப்படக்கூடிய வார்த்தைகளை பேசணும்? அதை கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமா? ஏன்னா அப்படி கஷ்டமான வார்த்தைகளை பேசுகிறதுனால காய்களை தின்பதற்கு சமம்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். கனி இருக்க காய்களை தின்பதற்கு சமம் அப்படின்னு. ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்லாம், ஆனால் வாழைக்காவை சாப்பிட முடியுமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லையா? அப்போ நமக்கே நல்லா இருக்காதுன்னா மற்றவங்களுக்கும் அது நல்லா இருக்காதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வரியை எடுத்துப்போம், இந்த குறளை எடுத்துப்போம், நம் வாழ்க்கையை உயர்த்துவோம். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நிறைய பேசுவோம். வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.